الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: البصاق في المسجد خطيئة وكفارتها دفنها، متفق عليه. وعنه رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يتباهى الناس في المساجد. أخرجه الخمس إلا الترمذي وصححه ابن خزيمة. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக மஸ்ஜிதுடைய ஆதாபுகளை பற்றி பார்த்து வருகின்றோம். இன்று பார்க்க இருக்கக்கூடிய அமர்வு கடைசி அமர்வாக இருக்கும். இன்று நாம் கிட்டத்தட்ட 273 277 ஹதீஸ் வரை நாம் பார்ப்போம். முதல் ஹதீஸ்: பள்ளிவாசலில் எச்சில் துப்புவது பாவமாகும். அதை மண்ணிற்குள் புதைத்து மூடுவது அல்லது சுத்தம் செய்வது அதற்கு பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸில் நமக்கு மஸ்ஜிதுடைய ஆதாபுகள் மற்றும் கண்ணியத்தை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது. மஸ்ஜிதில் துப்புவதோ எச்சில் துப்புவதோ அல்லது சிரமத்துக்குரிய விஷயங்களை போடுவது என்பது அது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. ஆக மஸ்ஜிதில் முஸல்லின்களுக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும், அதை போடுவது ஏற்படுத்துவது என்பது அது குற்றமாக இருக்கின்றது, பாவமாக இருக்கின்றது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு எச்சில் துப்புவது என்பது இது பாவமாக இருக்கின்றது, தவறாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் மண்ணு தரையாக இருந்த இதில் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இது அறியாமையில் நாம் செய்துவிட்டோம் என்றால் அதை நாம் அகற்றிவிட வேண்டும். அதை அகற்றுவது என்பது அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதனுடைய இடத்திலிருந்து அதை நாம் அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கிபிலாவை பக்கம், பள்ளி வாசலுக்குள் உள்ளே கிபிலாவின் பக்கம் ஓமில் நீர் எச்சில் துப்பிய நிலையில் பார்த்தார்கள் செவரில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோபப்பட்டார்கள். ஏனென்றால் இதை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமாக தான் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்த ஒரு சஹாபி அதை அகற்றி அந்த இடத்தில் நறுமணத்தை பூசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். இரண்டாவது ஹதீஸ் நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: பள்ளிவாசலை கொண்டு மக்கள் பெருமையடிக்காத வரை கியாம நாள் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட அஹ்மது, அபு தாவூத், இப்னு மாஜா மற்றும் நஸாயி என்ற புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது. ஆக மஸ்ஜிதுகளை கட்டுவது என்பது நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்கு, தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, மன உள்ளத்துடன் நம்முடைய வணக்க வழிபாடு நடைபெறுவதற்காக தான். அங்கு அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள், கவர்ச்சி, மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், பெயிண்டிங்காக இருக்கட்டும் அல்லது செதுக்கப்படக்கூடிய அந்த சிற்பமாக இருக்கட்டும், இதனால தொழுகையாளிகளுடைய தொழுகை திசை திரும்பக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் கூறினார்கள்: கியாம நாளுடைய ஒரு அடையாளம், மக்கள் மஸ்ஜிதுகளை கட்டி பெருமை கொள்வார்கள். என்னுடைய மஸ்ஜிதில் என்னுடைய மஸ்ஜித் இவ்வளவு கோடியில் கட்டப்பட்டது, இவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று பெருமை கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக மஸ்ஜித் என்பது தொழுகையாளிகளுக்கு அவர்களுக்கு இடையூறு இல்லாத நிலையில் கட்டுவதுதான் சிறந்த ஒரு பள்ளிவாசலாக இருக்கும். அதே போல மூன்றாவது ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய வார்த்தை: உமிர்து பி தஷ்ஈதில் மசாஜித், பள்ளிவாசல்களை கட்டி அலங்கரிக்குமாறு எனக்கு கட்டளையிடப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக பள்ளிவாசலை நாம அலங்கரிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கக்கூடாது. சிலர் அறியாமையில கேட்கின்றார்கள். சிலர் பள்ளிவாசலை அலங்கரிக்கக்கூடிய விஷயத்தில் விவாதம் செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு என்பது நம்முடைய வீடு அல்லவா? நம்முடைய வீட்டை நாம் எப்படி அலங்கரிப்போம், அதை நாம் எப்படி டெக்கரேஷன் செய்வோம்,
அதே போல இல்லையா என்று இப்படி அவர்கள் அந்த அலங்கரிக்கக்கூடிய விஷயத்தை நியாயமாக்குவதற்காக சில தத்துவங்களை பேசுகின்றார்கள். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்து இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக காண்பித்தான். இது தடுக்கப்பட்ட விஷயத்தை நாம தத்துவ ரீதியாக கூறுவது என்பது இது சரியான ஒரு விடையாக இருக்காது. ஆக மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. மஸ்ஜிதுகள் முஸல்லிங்களுக்கு தேவையான ராஹத்தாக மன உள்ளத்துடன் எந்த ஒரு சிரமமின்றி அமைதியுடன் அவர்கள் தொழக்கூடிய வசதிகளை செய்தும் என்றால் அது ஹைராக இருக்கும். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸில் உரிதத் அலைய உஜூரு உம்மதி, ஒருவர் பள்ளிவாசலிலிருந்து குப்பை கூடத்தை வெளியேற்றுவதை உட்பட என்னுடைய சமுதாயத்தாரின் நற்செயல்களுக்கான நற்கூலி எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக சுப்ஹானல்லாஹ், எப்படி பள்ளிவாசலில் தீங்களிக்கக்கூடிய அல்லது நோவினை தரக்கூடிய விஷயத்தை போடுவது என்பது பாவமோ, அதே போல அந்த தீங்களிக்கக்கூடிய விஷயத்தை அகற்றுவது என்பது, அது யார் போட்டாலும் சரி, அது அகற்றுவது என்பது நன்மைக்குரியதாக இருக்கின்றது. கூலி நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் பார்க்கின்ற தொழுகையில நான் முன்கூட்டியே கூறியிருப்பேன், பள்ளிவாசலில் நாம் பார்க்கின்றோம் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் ஆண்கள் அல்லது பெண்களுடைய இடத்தில் பார்க்கும் பொழுது அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நகத்தை கிள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதிலிருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். நகத்தை கிள்ளி போடுவது என்பது அது அந்த இடமில்லை. ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். அதே போல காகிதங்களையோ அல்லது மற்ற விஷயங்கள் சிரமக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால் அதை அகற்றுவது என்பது நன்மைக்குரியதாக இருக்கின்றது. ஆக பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதை பராமரிப்பது, இது நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது, கூலியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு ஆதாபுகளையும் முக்கியமான ஒரு கடமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா தഖல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், உங்களில் எவரேனும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அவர் 2 ரக்காத் தொழுகாமல் உட்கார வேண்டாம். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸில் மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தை பேணுவதற்காக நம் மீது இந்த தொழுகை 2 ரக்காத் காணிக்கை தொழுகை தொழுக வேண்டும் என்று மார்க்கம் கூறியிருக்கின்றது. ஆக இதை நாம் காணிக்கை தொழுகையாக நாம் தொழுவோம். நாம் எப்பொழுது மஸ்ஜிதுக்கு சென்று அங்கு உட்கார வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அங்கு நாம் 2 ரக்காத் தொழுத பிறகுதான் உட்காருவோம். அது தடுக்கப்பட்ட நேரமாக இருக்கட்டும் அல்லது தொழுகைக்குரிய முன்பின் நேரமாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் நாம் சென்றாலும் சரி, நாம் மஸ்ஜிதிற்குள் உட்கார வேண்டும் அமர வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் 2 ரக்காத் தொழுது விட்டுதான் நாம் உட்கார வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு மிகவும் வலியுறுத்தி கூறினார்கள், ஃபலா யஜ்லிஸ், கட்டளையிடுகின்றார்கள், நீங்கள் உட்காராதீர்கள், ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத் தொழுகாதவரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம் காணிக்கை தொழுகை என்பது இது மஸ்ஜிதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம், மரியாதை, இதை நாம் பேண வேண்டும். இது எந்த நேரத்தில் நாம் சென்றாலும் சரி நாம் தொழுகலாம். ஏனென்றால் ஒரு காரணம் வந்து விட்டதென்றால் அங்கு தடை செய்யப்பட்ட நேரம் வந்தாலும் சரி அங்கு நாம் தொழுது கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக ஃபஜருடைய சூரியன் உதயமாகும் பொழுது நாம் பள்ளிவாசலுக்கு போகணும், அல்லது உச்சியில் இருக்கும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது நாம் பள்ளிவாசலுக்கு போகணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் உட்கார விரும்பினோம் என்றால் அங்கு 2 ரக்காத் தொழுது விட்டுதான் நாம் உட்கார வேண்டும். ஏனென்றால் இந்த தொழுகையுடைய சட்டத்தை பார்க்கும் பொழுது உலமாக்களிடையே பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, இது கடமை, வாஜிப். வாஜிப் என்றால் என்ன? கடமையானது. ஒருவர் இதை விட்டு விட்டார் என்றால் ஒரு பாவியாக ஆகிவிடுவார், பாவத்தை செய்தவராக ஆவார். அதற்கு தான் வாஜிப் என்று சொல்லப்படும் மார்க்கத்தை.
ஏனென்றால் இவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது மற்ற உலமாக்கள், குறிப்பாக அதிக உலமாக்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால் இது சுன்னாவாக இருக்கின்றது, வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதாவாக இருக்கின்றது. ஆக இந்த 2 ரக்காத்தை மனிதன் விடக்கூடாது. அவன் பள்ளிவாசல் உட்கார விரும்பினான் என்றால் அவர் 2 ரக்கா தொழுதுட்டு உட்கார வேண்டும். எதுவரை என்றால் இமாம் ஹுத்பா கொடுத்து கொண்டிருந்தாலும் சரி, ஜுமாவுடைய நாளில் நாம் செல்கின்றோம், ஜுமாவுடைய நாளில் பொதுவாக ஹுத்பாவுக்கு முன்னால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும். ஜுமாவுடைய நாளில் நாம் இமாம் ஹுத்பா கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் சென்றாலும் சரியே 2 ரக்கா தொழுகையை சுருக்கமாக நாம் தொழுதுவிட்டு நாம் உட்கார வேண்டும். அதுவரை நாம் உட்காரக்கூடாது. ஏனென்றால் இது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு முறை புகாரில் வரக்கூடிய அந்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து உட்கார்ந்து விட்டார் பள்ளிவாசலுக்குள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபாவை நிப்பாட்டி நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லும் பொழுது 2 ரக்கா தொழுது கொள்ளுங்கள், சுருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ ஜுமாவுடைய குதுபாவை நிப்பாட்டி விட்டு இங்கு இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவமானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல சில ஜுமாவுடைய நாட்களில் நாம் பார்ப்போம், அதான் ஆகி கொண்டிருக்கும் முஅத்தின் அதான் கொடுத்து கொண்டிருப்பார். பள்ளிவாசலுக்குள் வரும் பொழுது அதிகமாக மக்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் நின்று விடுகின்றார்கள், தொழுவது கிடையாது. 2 ரக்காத் அந்த காணிக்கை தொழுவது கிடையாது. அதான் முஅத்தினுடைய பதிலை கூறிவிட்டு நாம தொழுகலாம் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் தன்னுடைய விளக்க உரையில், முஅத்தின் அதான் கொடுத்து கொண்டிருக்கின்றார், நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தோம் என்றால் நாம் 2 ரக்காத் தொழுவது என்பது ஆரம்பித்து விட வேண்டும், தொழுகையை நாம் ஆரம்பித்து விட வேண்டும். ஏனென்றால் முஅத்தினுக்கு பதில் கூறுவது என்பது சுன்னாவாக இருக்கின்றது. ஹுதுபா கேட்பது என்பது, உரையை கேட்பது என்பது, ஜுமாவுடைய உரையை கேட்பது என்பது கடமையாக இருக்கின்றது, வாஜிபாக இருக்கின்றது. ஆக அந்த வாஜிபை நாம விடக்கூடாது. ஆக எவ்வளவு சீக்கிரமாக சுருக்கமாக நாம் தொழுது கொண்டு அந்த குதுபாவை கேட்பதற்காக உட்காருவோமோ அது ஹைராக இருக்கும் என்று. அதனால இவர்கள் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜுமாவுடைய குதுபாவை முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக நாம் ஜுமாவுக்கு செல்லும் பொழுது முஅத்தின் அதான் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும், அங்கு ஆரம்பித்து விட வேண்டும். நாம் காத்து கொண்டு இருக்கக்கூடாது. இல்லை என்றால் நாம் சுன்னாவை பின்பற்றுவதை நாம் என்ன செய்வோம், வாஜிபான ஒரு விஷயத்தில் நாம தாமதமாக செய்யக்கூடியவர்களாக ஆகும். இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு மிகவும் வலியுறுத்தி இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய பாடத்தில். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த காணிக்கை தொழுகையை நாம தொழுக வேண்டும். எந்த ஒரு தொழுகையாக இருக்கட்டும், 2 ரக்கா தொழுக அந்த காணிக்கை தொழுகை என்று கிடையாது. நாம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது எந்த தொழுகை நாம் தொழுதாலும் சரியே அதற்கு சமமாக ஆகிவிடும். ஃபஜருடைய தொழுகைக்காக நாம் போறோம், அஸருடைய தொழுகைக்காக போறோம், போன உடனே நேரம் இல்லை, அங்கு ஃபரதுடைய தொழுகை ஆரம்பித்து விடுகின்றால் அது போதுமானதாக ஆகும். அல்லது நாம் சுன்னாவை தொழுகின்றோம் என்றால் இந்த தஹியத்துல் மஸ்ஜிதுடைய நிய்யத்தை நாம் சேர்த்து அதை தொழுது கொள்ளலாம், அதற்குரிய நன்மையும் நாம பெறுவோம். ஆனால் நாம் பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று உட்கார்வதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் தன்னுடைய தேவைக்காக, அவர் தன்னுடைய குறிப்பாக கழிவறை பயன்படுத்துவதற்காக அல்லது தண்ணீர் குடிப்பதற்காக இதற்காக செல்கின்றார் என்றால் அங்கு அவர் உட்கார அந்த கழிவறையை பயன்படுத்துவது என்பது மஸ்ஜிதிற்கு வெளியாக இருக்கின்றது, அது மஸ்ஜிதுடைய இதுல வராது. ஆக அதனால எந்த ஒரு குற்றம் கிடையாது. படுக்க நாம போகின்றோம் என்றால், என குறிப்பாக மதியான நேரத்தில் கொஞ்சம் படுக்கக்கூடிய நிலை ஏற்படும் கைலுல்லா என்று, அது நாம சிறந்தது தொழுது கொண்டு நாம் அங்கு உறங்குவது என்பது இது ஹைராக இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ச்சியாக 4 பாகத்தில் இந்த மஸ்ஜிதுகளுடைய ஆதாபுகளையும் மரபுகளையும் பார்த்தோம். நாம் இதை பேணி காக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்போம். அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜித் இந்த இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கில் மஸ்ஜிதுகள் மிக விரைவாக இதை திறந்து நாம்
ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் இந்த மஸ்ஜிதுடைய தொடர்பு உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. அதே போல மஸ்ஜிதுடைய ஆதாபுகள், அதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் நாம் தொழுகை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாபு சிஃபத்தி ஸலா என்ற பாடங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்ற விஷயத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.